எச்சரிக்கையையும் மீறி ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிக் கொண்டதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்தார். பெஞ்சல் புயல் நிவாரணமாக விசிக சார்பில் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திருமாவளவன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்குவதில் வழக்கம் போன்று மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்துள்ளது. 944.80 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செய்துள்ளது. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு விசிக சார்பில் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதன் மூலம் கட்சியின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சூழல் உருவானது. அது குறித்து தொடர்ச்சியாக அவரிடத்தில் அறிவுறுத்தல் செய்தோம். ஆனாலும் கூட அண்மையில் நடந்த நிகழ்வில் அவருடைய பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் உடன் கலந்தாய்வு செய்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் என்று விளக்கமளித்தார். மேலும் திமுக தரப்பில் இருந்து எவ்வித அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை என்றும், ஆதவ் அர்ஜுனா பேச்சு பற்றி திமுகவினர் யாரும் பேசவும் இல்லை. விஜய் பங்கேற்ற நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு என விளக்கமளித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் பரபரப்பான விவாதங்களுக்கு பிறகு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஒப்பந்தத்தை அறிவித்தது முதல் இறுதி செய்தவரை தமிழக அரசு அமைதி காத்தது என்றும், டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் முன்பே நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்று கூறினார். கடித பரிமாற்றம் தொடர்பான விவரங்களை தமிழக அரசு இப்போதுதான் தெரிவிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தங்கள் தவறு தெரிய வந்ததும் தமிழக அரசு பூசி மொழிகி மறைக்க பார்க்கிறது என்றும், மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று கூறினார். மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் மதுரை மாவட்டம் மேலூர் நாக்கிரப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பண்ணி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அதுதானே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் சொல்லுது. எக்ஸ் வலைதளத்தான சொல்றாங்க, 10 மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல, நாங்கள் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டாச்சு, இறுதி செய்யப்பட்டாச்சு, இப்போ நீங்க கேட்குறீங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கல்ல. இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காரு. நெல்லையிலிருந்து வேலூருக்கு பார்சல் ஏற்றி கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி பெங்களூர் சென்னை சாலையில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பார்சல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி ஒன்று நெல்லையிலிருந்து வேலூருக்கு பார்சல்களை ஏற்றி வந்துள்ளது. பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகே கருகம்பத்தூர் என்ற இடத்தில் லாரி வந்தபோது லாரி என்ஜினில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு நெல்லையை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வேலூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர். லாரி தீப்பற்றியதால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் அணுகு சாலை வழியாக போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. சீர்காழி அருகே கடலில் மிதந்து கொண்டிருந்த போயா மிதவையை பூம்புகார் கடற்கரை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ரவிச்சந்திரன், அன்பழகன் ஆகியோர் தங்களது ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் கடற்கரையிலிருந்து சுமார் 7 நாட்டிகள் தொலைவிற்கு சென்றபோது கடலில் பெரிய அளவிலான போயா மிதந்து வந்ததை பார்த்த மீனவர்கள் உடனடியாக அதனை தங்களது மீன்பிடி படகில் கயிறுகள் மூலம் காட்டி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து கிராம பொறுப்பாளர்கள் பூம்புகார் கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திருமலை மற்றும் அக்கூரமூர்த்தி உள்ளிட்ட போலீசார் விரைந்து சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த போயா மிதவை சுமார் 17 மீட்டர் நீளமும் 21 மீட்டர் உயரம் கொண்டதாகவும், இதில் 20 டயர்கள் இரும்பு சங்கிலியால் இணைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போயா எப்படி வந்தது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடல் பகுதியின் இயல்புத்தன்மை, காற்றின் வேகம், ஈரப்பதம் உள்ளிட்ட தட்பவெப்ப நிலைகள் குறித்து தரவுகளை அறிய போயா எனப்படும் மிதவை சாதனம் கடற்பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டங்ஸ்டன் திட்டத்தை முதலமைச்சராக இருக்கும் வரையில் நடக்க விட மாட்டேன் என சட்டசபையில் கூறிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் புயலின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு முதலமைச்சர் 2000 ரூபாய் வழங்கியுள்ளார். ஆனால் இந்த நிதி போதாது என்று சட்டப்பேரவையில் தான் ஆற்றிய உரைக்கு நாளைய தினம் கூட்டத்தொடரில் பதில் கூறுவதாக முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.